கிங்காங் அவர்கள் ஒருத்தரா போயிட்டு சிவகார்த்திகேயன் அவர்கள், விஜய் சேதுபதி அவர்கள் அப்படின்னு தொடர்ந்து ஒருத்தரா போய் பார்த்துட்டு எல்லாருக்கும் இன்விடேஷன் குடுக்க நீங்களும் பார்த்துருப்பீங்க. கிங்காங் அவங்க வந்து சொல்லிட்டாங்க, இதெல்லாம் மெனுவா வச்சுடுங்கன்ட்டு. ஆனா இவ்வளோ சினிமா ஆர்டிஸ்ட் வரப்போறாங்க. நம்ம என்ன ஸ்பெஷலா பண்ண நான் போறோம்? என்ன பண்ணேன், கிங் சார் அண்ணன் ஃபோன் பண்ணி, அண்ணா இந்த மாதிரி நிறைய பற்றி யோசிச்சிங்க, உங்கள் மெனு நல்லா இருக்க மாட்டேங்குது, நான் ஒரு மெனு சொன்னேன் அவர்கிட்ட. சாப்பாடு விஷயம் கணக்கு பார்க்கக்கூடாது. ஓகே. நான் கணக்கு பார்க்க மாட்டேன். எனக்கு என் மாஸ்டர் தான் சொன்னால், இந்த மாதிரி ஃபங்க்ஷனு இது கொஞ்சம் நேரம் டிஃப்ரெண்டாக வரப்போ நினைக்கிறேன், சாப்பாடு ஏற்றி போட்டுருங்க. நம்ம கிலோ கணக்கு சொல்லி கணக்கு பார்த்து வியாபாரம் பண்ண மாட்டோம். நம்ம கஸ்டமரை பார்த்தா பிடிச்சா அவ்வளோதான் பிடிச்சி. என்னோட ஸ்பெஷல்லாம் எல்லாத்தையும் நான் முந்திரி சேர்ப்பேன். முந்திரி டிஃபால்ட்டாக எங்களுக்கு முந்திரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் முந்திரி பெப்பர் மசாலா, சப்பாத்திக்கு ருமானி ரொட்டிக்கு, பழக் பிரியாணியில் முந்திரி போடுவேன், தாமசம் முந்திரி போடுவோம், தைசம் முந்திரி போடுவோம். எனக்கு எல்லாத்துலையும் கேஷ் இருக்கணும். அது என்னோட ட்ரெண்டிங் மார்க் மாதிரி இருக்கணும். மெனு போட்டு அட்வான்ஸ் ஆகிட்ட அப்புறம் மெனு சேஞ்ச் பண்ணாலும் நான் பேமெண்ட்டு மாற்ற மாட்டேன். ஓகே. அதான் என்னோட டிக்ஸ். கேட்டரிங்கை பொறுத்த வரைக்கும் அதுதான். இன்றைக்கி வெங்காயம் கிலோ 10,000 விற்றாலும் வாங்கி போட்டாலும் 100 தான் வாங்கி போட்டோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் அண்ணனே 2 வாட்டிக்கு வந்துட்டு போயிட்டாங்க. அண்ணன் சொல்லிட்டு ஃபேமிலி போயிட்டோம், கண்டிப்பாக சீமா நான் தான் பண்ண போகிறேன், பட்டு நான் தான் பண்ண போகிறேன். ஓகே. அது மாப்பிள்ளையே அதை என்ன கொடுப்பாரு. அதனால் நம்ம கண்டிப்பாக அந்த மாற்றம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் பொதுவாகவே ஒவ்வொரு கல்யாணத்தையும் என்னோடய கெஸ்ட்டு வந்து நல்லா சாமின்னு ஆசைப்பட்டேன். விஐபினாலும் சரி, நாமளும் சரி, எனக்கு எல்லாமே ஒரே கஸ்டமர் தான். ஆனால் அந்த கல்யாணத்தை வந்து ரொம்ப நான் எதிர்பார்க்கல, ஆனால் நல்லா பண்ண ஆசைப்பட்டேன். இந்த கல்யாணத்தை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக போகணும், நல்லா பண்ண ஆசைப்பட்டேன். தவிர எனக்கு எல்லா கஸ்டமும் ஒரே கஸ்டமர் தான். வணக்கம் சார். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சினிமா வட்டாரங்களில் மட்டும் இல்லை, சோஷியல் மீடியா பக்கம் போனாலே வந்து கிங்காங் அவருடைய பொண்ணு கல்யாணத்தை பற்றி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் சார். ஸோ கல்யாணத்துக்கு சமைச்சது நீங்கள் தான், உங்கள் கேட்ரிங் எஸ்ஆர் ஸ்ரீ ராகவ் கேட்ரிங்ஸ் தான். ஆமாம் சார். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சார் சொன்னார்? ஏன்னா வந்து அவ்வளோ ஆர்டிஸ்ட் வர போகிறாங்க, அஃப்கோர்ஸ் நம்ம சீஃப் மினிஸ்டர் கூட வந்திருக்காங்க. ஸோ எவ்வளோ ப்ரெஷராக இருந்தது அண்ட் என்னென்னலாம் பிளான் பண்ணீங்க? அவங்க என்ன சொன்னாங்க? கிங்காங் சார் என்ன சொன்னாங்க? ஆக்சுவலாக கிங்காங் சார் என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டுமே பழக்கம் வந்தாங்க. மைக்கு மேரேஜ்னா ஓகே சார் நான் பண்ணித்தரேன், மெனு நல்லா சூஸ் பண்ண அவருக்கு. சூஸ் பண்ண அப்புறம் எனக்கு ஒரு 1500 பேர் வரும்னு சொன்னாங்க ஆரம்பத்தில். 1500 பேர் ஆரம்பத்தில். அப்புறம் சோஷியல் மீடியாவில் இன்டர்வியூ போக போக என்ன ஆச்சுன்னா, க்ரௌட் அதிகமாகும் சார், என்ன பண்ணலாம் கேட்டாங்க. சார் நம்ம ஒரு ரெஃபர் ஆள் வைப்போம், 2 வைப்போம், நிறைய பேர் வைப்போம், அதனால அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணலாம் சார் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி வந்தாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போட்டாச்சு. மேலே குரூப் போட்டாச்சு, விஐபின்னு போட்டாச்சு, கீழே கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து கெஸ்ட்டுக்குன்னு போட்டோம். அவன் போட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே சார். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து 1500 சொன்னாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ வந்திருக்காங்க சார்? இப்போ மொத்தமாக கணக்கு பண்ணிங்கன்னா, இந்த வாழை இலை கணக்கெலாம் நீங்கள் பண்ணுவீங்களா? கணக்கு பண்ணால் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க? சார் இலெல்லாம் பார்த்தீங்கன்னா 3000 எல்லாம் போயிடுச்சு சார். 3000 இலை போயிடுச்சு. அதுக்கு மேலே வந்து மக்கள் பாசிங் நிறைய பேர் போயிட்டாங்க, க்ரௌடுக்கு உள்ள ஜம்ப் பண்ண போயிட்டாங்க. வரவங்கலாம் சாப்பிட்டாம போனாங்க. ஓகே. விஐபி மேலே வந்து விஐபி கவனம் சாப்பிட்டா, கீழே சாப்பிட்டு தான் போனாங்க. 2500-3000 கிட்ட போயிடுச்சு அது ஃபுட்டு. ஓகே. 1500 பேர்கிட்ட சொல்லி அது டபுள் ஆகிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி எங்களுக்கு தெரியும். ஏன்னா சினி ஃபீல்ட்னாவே மீடியா போட்டால் தெரிஞ்சப்போ நாங்களே கிட்ட சொல்லிட்டு மாஸ்டர் கிட்ட ஏற்றி செஞ்சுருங்க, ஓகே, ஒரு 3000 சமைச்சிருங்க, பரவாயில்ல, திருப்பி செய்ய முடியாது, டைம் இருக்காது. நாங்கள் இலைலாம் 3000 இலை வாங்கி வச்சிட்டோம், வாட்டர் பாட்டில் வாங்கி வச்சிட்டோம். ஏன்னா க்ரௌடு எங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா மீடியாவில் போகும்போது தெரிஞ்சிச்சு, அப்போ எம்பிக்கு அவனுக்கு விசாரிக்க அம்சங்க தெரிஞ்சு போச்சு. அதெல்லாம் நாங்கள் பிளான் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு. ஸோ வந்து சமைச்சு போட்டலாம், அப்புறம் மற்ற பார்த்துக்கலாம். வரவங்க எல்லாம் சொல்லி போகக்கூடாது, அந்த பிளான் தான் நாங்கள் வச்சுருந்தோம். ஓகே சார். சார் ஆக்சுவலாக ஓகே, சமையல் தான் முக்கியம், அது முன்னாடியே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கடுத்து கிங்காங் அவர்கள் ஒருத்தராக போயிட்டு சிவகார்த்திகேயன் அவர்கள், விஜய் சேதுபதி அவர்கள் அப்படின்னு தொடர்ந்து ஒருத்தராக போய் பார்த்துட்டு எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுக்க நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஆமாம். ஸோ இவ்வளோ பேர் வராங்க, ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்பெஷலாக நம்ம சைடில் இருந்து ஒன்று பண்ணணும். ஓகே, கிங்காங் அவங்க வந்து சொல்லிட்டாங்க, இதெல்லாம் மெனுவாக வச்சுருங்கன்ட்டு. ஆனால் இவ்வளோ சினிமா ஆர்டிஸ்ட் வர போகிறாங்க, நம்ம என்ன ஸ்பெஷலாக பண்ண போகிறோம்? நான் என்ன பண்ணேன், கிங் சார் அண்ணன் ஃபோன் பண்ணி, அண்ணா இந்த மாதிரி நிறைய பற்றி யோசிச்சிங்க, உங்கள் மெனு நல்லா இருக்க மாட்டேங்குது, நான் ஒரு மெனு சொன்னேன் அவர்கிட்ட. ஓகே, சரிப்பா ஒவ்வொரு பண்ணிக்கப்பா அப்படின்னா, நான் பண்ணுற நல்லா பண்ணுவேன். அதுக்கு வந்து கோத்தி அல்வான்னு போட்டேன். என்னதுன்னா? கோத்தி அல்வான்ட்டு. கோத்தி அல்வா. அது என்னன்னா, பாதாம், முந்திரி, பிஸ்தா, பேரிச்சம்பழம், நெய், அத்திப்பழம், தேன் ஊற்றி செய்கிற ஸ்வீட்டு. அந்த ஸ்வீட் இதுதான். ஓகே. ஒன்லி நட்ஸ் தான் இருக்கும் இந்த ஸ்வீட்டில். இந்த ஸ்வீட் இது இப்படி தான் இருக்கும், ஒன்லி நட்ஸ் தான் இருக்கும். ஓகே. இதை வந்து யார் வேணால் சாப்பிட்லாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட் வைஸு. ஓகே ஓகே. ஃபுல்லாக இது ஃபுல்லாக வந்து பாதாம், பிஸ்தா, பேரிச்சம்பழம், அத்திப்பழம் எல்லாம் நெய் போட்டு இருக்கும் ஸ்வீட். இது வந்து யார் வேணால் சாப்பிடலாம், குழந்தைங்க சாப்பிடலாம், பெரியவங்க சாப்பிடலாம், நோ சுகர் ரொம்ப இருக்காது. ஓகே. அதெல்லாம் அது பிளான் பண்ணேன். செகண்ட் வந்து மலாய் குல்லான்னு போட்டேன். மலாய் குல்லா. ரசமலாயை வச்சு அதில் வந்து பால் ரப்டி அடித்து அதுக்கு மேலே ஐஸ்கிரீம் போட்டேன், பட்டர் ஐஸ்கிரீம் போட்டு ஐஸ்கிரீம் கொடுத்தேன். ஐஸ்கிரீம். ஓகே. ஆமாம், மலாய் குல்லா ஐஸ்கிரீம் இருக்கும் அதில், அது ஒன்று போட்டேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. அவர் சொன்னாங்க, அண்ணனே சொன்னாங்க. அதை அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு வந்து பன்னீர் டிக்கா மசாலா போட்டோம்.
பன்னீர் டிக்கா மசாலா. மசாலா. ஓகே. ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகணும். அப்புறம் வெஜ்ஜி மீன் ஃப்ரை போட்டோம். வெஜ் மீன் ஃப்ரை. ஓகே. ஸ்டார்டரில் வெஜ்ஜி மீன் ஃப்ரை ஒன்று போட்டோம், பன்னீர் டிக்கா போட்டோம். அப்புறம் இடியாப்பத்துக்கு வெஜ்ஜி பாயா போட்டோம். வெஜ் பாயா. குருமான வெஜ்ஜி பாயா. அப்புறம் பீஸா ஊத்தாப்பம் கேட்டாங்க அண்ணன். ஆனால் பீஸா ஊத்தாப்பம் போட்டோம். பீஸா போட்டு மேலே சீஸ்லாம் போட்டுட்டு அந்த கேரட் எல்லாம் போட்டு பீஸா அந்த மாதிரி பண்ணி தேங்காய் சாத்தி வச்சோம். அப்புறம் பலக்காய் பிரியாணி போட்டோம். பலாக்காய் பிரியாணி. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக போட்டோம். அண்ணா சொன்னாங்க இதை பண்ணு போனாங்க. அப்போ அண்ணன் ஒரு மெனு கொடுத்தாங்க. அந்த மெனு கொஞ்சம் நான் மால்ட்ரிவ் பண்ணிட்டேன். அதை பர்மிஷன்லாம் பண்ணேன். அவர் ஓகேன்ட்டாங்க. ஏன்னா இந்த அவர் என்ன போட்ட மெனு ரொம்ப சிம்பிளாக அந்த மாதிரி. ஏன்னா ஆர்டிஸ்ட் நிறைய வரனால நான் கொஞ்சம் மெனு மாற்றி போட்டேன். அதுக்கு அண்ணன் ஓகே சொல்லிட்டாங்க. அண்ணன் ஃபுட் நல்லாக்குன்னு சொன்னாங்க அன்றைக்கி. ஓகே. இப்போ நம்ம கல்யாணம் எடுத்துக்கிட்டோன்னா என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி சமையல் மட்டும் தான் கடைசி வரைக்கும் அந்த சாப்பாடு. இப்போ கூட வந்து அன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போனப்பா அங்கே சாப்பிட்ட சாப்பாடு இருக்குல்ல அப்படின்ட்டு எல்லாருமே சாப்பாடை பற்றி மட்டும் தான் வந்து பேசுவாங்க. மாப்பிள்ளை பொண்ணை பற்றி பேசுகிறாங்களோ இல்லையோ சாப்பாடை பற்றி அது காலத்துக்கும் நிற்கிற சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எல்லா இடத்துலையுமே. ஸோ அந்த மாதிரி ஒன்று பண்ணோம் அப்படின்னும் போது ஸோ மெனு கொடுத்துட்டாங்க. அவங்க ஒரு பட்ஜெட்டும் கொடுத்துருப்பாங்க, இந்த பட்ஜெட் தான். அதுக்கப்புறம் நீங்கள் இல்லை இவ்வளோ பேர் வராங்க நம்ம இதெல்லாம் மாற்றணும் போது பட்ஜெட் வைஸ் டேஸ்ட்டில் நம்ம காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. அதுமாதிரி நம்ம குவான்டிட்டியும் நிறைய பண்ணணும். ஸோ இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? லாஸ்ட் மினிட்ல தான் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் 2 days சேஞ்ச் ஆயிடுச்சு. பட் ஆனால் எனக்கு எனக்கு எல்லாமே தெரியும்ல. இந்த ஃபீல்டில் 17 வருஷமா இருக்கேன். எனக்கு ஆக்டர்ஸ் எப்படி பண்ணணும், சினிஃபீல்டில் இருந்து ரீல் எப்படி பண்ண தெரியும், நம்ம கஸ்டமர்ஸ் எப்படி பண்ண தெரியும். அதை பிளான் பண்ணி நம்ம பண்ணது அதுதான். ஓகே. ஸோ நிறைய பேர் வந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் சாப்பிட்டாங்களா, என்ன சொன்னாங்க, ஃபுட் எப்படி இருக்குன்னு சொன்னாங்க, அந்த ஃபீட்பேக் எப்படி இருந்தது? சாப்பிட்டவங்க நல்லா தான் சொல்லியிருக்காங்க. ஃபீட்பேக் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. கிங்காங் அண்ணனே சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அண்ணனுக்கு ரிப்போர்ட் போயிருக்கோம், கேட்டிருப்பாங்க, நல்லா தான் சொல்லியிருப்பாங்க. ஃபுட் வைஸ் எதுவும் கரெக்டாக போச்சு நான் சொல்லி நினைக்கிறேன். என் மனசாக தான் படுது. ஓகே. இப்போ கிங்காங் அவங்களுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி வேறு யாருன்னா சினிமா செலிபிரிட்டிஸ் பண்ணியிருக்கீங்களா? அதை பற்றி சொல்ல முடியுமா? எனக்கு எல்லாமே செலிபிரிட்டி சினிமான்னு ஸ்பெஷலாக கிங்காங் நான் பண்ண இப்படி உருவாயிடுச்சு. நான் அதை பார்க்கவே இல்லை. நிறைய பேர் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இவ்வளோ கவரேஜ் நான் பண்ணது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். இப்போ நிறைய பேர் பண்ணியிருக்கேன். நம்ம செலிபிரிட்டி கிடையாது. சத்யம் சினிமாஸ் அவங்களாம் ட்ரீம்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம. அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இப்போது சமையல் நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? அண்ட் ஸ்ரீ ராகவ் கேட்ரிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தெரியுது FSSAIயோட சர்டிஃபிகேட்டும் இருக்குது. ஸோ எத்தனை வருஷமாக ஃபீல்டில் இருக்கீங்க? அண்ட் ஃபுட்டை பற்றி சொல்லுங்களேன். ஏன்னா இப்போ வந்து நான் 15 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். 15 வருஷம் 17 வருஷமாக இருக்கேன். நாங்கள் வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணிவிடுவோம். கஸ்டமருக்கே தெரியும். எந்த கமெண்ட் வந்து ரிவ்யூ பார்த்தா தெரிஞ்சுக்குவோம். என் ஃபேஸ்புக் ரிவ்யூ பார்த்தா தெரியும். கஸ்டமர் கமெண்ட் வராது. என்னோட ஸ்பெஷல்லாம் எல்லாத்தையும் நான் முந்திரி சேர்ப்பேன். முந்திரி டிஃபால்ட்டாக அதில் முந்திரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் முந்திரி பெப்பர் மசாலா, சப்பாத்திக்கு ருமாலி ரொட்டிக்கு, பழக் பிரியாணியில் முந்திரி போடுவேன், தாமசா முந்திரி போடுவோம், தைசா முந்திரி போடுவோம். எனக்கு எல்லாத்துலையும் கேஷ் இருக்கணும். அது என்னோட ட்ரெண்டிங் மார்க் இருக்கணும். அது வேலையிட்டு நான் வச்சுருக்கேன். மற்றபடி கஸ்டமர் வைஸில் எல்லாமே போயிட்டு 1 by 1 கொடுத்து தான் இருக்காங்க. பேக் டு பேக் பண்ணி தான் இருக்காங்க கஸ்டமருக்கு. ஒரு மேரேஜ் பண்ணால் சீமந்தம் பர்த்டே ஃபங்க்ஷன் வரைக்கும் நான் தான் பண்ணிட்டுருக்கேன். ஓகே. இது வரைக்கும் எல்லா கஷ்டம் அப்படி தான் போயிட்டுருக்கு. எந்த கஷ்டம் ரிவைஸ் ஆகலை என்கிட்ட. அது ப்ளஸ் ஒன்று எனக்கு அதுக்கு. ஓகே. பொண்ணு மாப்பிள்ளை என்ன சொன்னாங்க? சாப்பிடும்போது கண்டிப்பாக போயிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. பொண்ணு மாப்பிள்ளை என்ன சொன்னாங்க? பொண்ணு மாப்பிள்ளை என்ன சொன்னாங்கன்னு அவங்களே கேட்டால் தெரியும். ஏன்னா அவங்களே இன்டர்வியூ கொடுங்க சொல்லி கொடுத்தாங்க. ஓகே. அதோட ஸ்பெசிஃபிக்காக பொண்ணுக்கிட்ட கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க என்னோட பழக்காய் பிரியாணி ரொம்ப சூப்பர் சொல்லிட்டு. அது சொல்லாமல் தெரியல மீடியாவில். அவங்க பார்சல் கேட்டாங்க. ஓகே. பார்சல் கேட்டாங்க. ஆமாம், நான் தான் கட்டி கொடுத்தேன். அப்புறம் வெஜ்ஜு பாயா கேட்டாங்க. ஆனால் சூப்பராகனா தாங்கண்ணான்னு கேட்டாங்க. அப்புறம் நான் தான் கொடுத்தேன். அப்பா அம்மா அந்த பொண்ணுக்கிட்ட நான் சொன்னேன், அம்மா நீ போட்ட மெனு பாருமா. அம்மா நான் நீ போட்ட மெனு நல்லா தான் இருந்ததுதான். நான் ஸ்வீட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அது பொண்ணும் சொன்னாலும் மாப்பிள்ளையும் சொன்னாங்க நல்லா இருந்ததுதான் ஃபுட்டு. பழக்கமே கேட்டு பேசிக்க வாங்கிட்டு போனாங்க அவங்க. ஓகே. அது மீடியா சொல்லாம தெரியல, நான் சொல்லிட்டேன் அவ்வளோதான். ஓகே. எனக்கு தெரிஞ்ச அப்போ அவங்களுடைய சீமந்தத்துக்கும் நீங்கள் தான் வந்து பண்ணீங்க போல இருக்கு. கண்டிப்பாக நான் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் ஆல்மோஸ்ட் அவங்ககிட்ட. ஓகே. ஏன்னா ஆல்மோஸ்ட் அண்ணனே 2 வாட்டிக்கு வந்துட்டு போயிட்டாங்க. அண்ணனும் சொல்லிட்டேன் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். கண்டிப்பாக சீமா நான் தான் பண்ண போகிறேன். பர்த்டே நான் தான் பண்ண போகிறேன். ஓகே. அது மாப்பிள்ளையே அதை எங்களுக்கு கொடுப்பாரு. அதனால் நம்ம கண்டிப்பாக அந்த மாற்றம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகேண்ணே. ஆனால் இப்போது பட்ஜெட் வைஸ் பேசுவோமா? ஸோ இப்போ மெனு சேஞ்ச் ஆகிடுச்சு, நிறைய ரிச்சாக வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னும் போது எப்படி சமாளிச்சிங்க? அண்ட் கிங்காங் அண்ணன் என்ன பட்ஜெட் கொடுத்தாங்க? நீங்கள் இப்போது மெனு மாற்றும் போது அந்த பட்ஜெட் ஏறி இருக்கும். அதுக்கு அவங்களுக்கும் எந்த ஒரு மனசங்கடமும் வராமல் நமக்கும் வராமல் அது பிஸ்னஸாகவும் இல்லாமல் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டுக்குன்னு பண்ணும்போது என்னென்னலாம் பண்ணீங்க? ஆக்சுவலாக அண்ணன் 2 மாதமே அட்வான்ஸ் வாங்கிட்டேன். ஓகே. மெனு போட்டு கொடுத்துட்டேன். ஓகே. மெனு போட்டு அட்வான்ஸ் வாங்கிட்ட அப்புறம் மெனு சேஞ்ச் பண்ணாலும் நான் பேமெண்ட்டு மாற்ற மாட்டேன். ஓகே. அதான் என்னோட எத்திக்ஸ். கேட்டரிங் பொறுத்த வரைக்கும் அதுதான். இன்றைக்கி வெங்காயம் கிலோ 10,000 விற்றாலும் வாங்கி போட்டாங்கணும், 100 ரூபா தான் வாங்கி போட்டோம். மெனு சேஞ்ச் பண்ண நான் தான் பண்ணேன், அவர் பண்ணல. ஏன்னா இந்த க்ரௌடுக்கு வந்து இது பண்ணலாம் மிஸ் பண்ண நான் தான். ஆனால் அட்வான்ஸ் அன்றைக்கே வாங்கிட்டு அந்த மெனு போட்டு வாங்கிட்டேன். ஸோ அதே பேமெண்ட் அவர்கிட்ட நான் வாங்கினேன். எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கேட்கல அண்ணங்கிட்ட. நான் மெனு சேஞ்ச் பண்ணிட்டேன். பட் ஆனால் எனக்கு எதாவது பண்ண தெரியும் பண்ணிட்டேன், அவ்வளோதான். அவங்ககிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அதோட. ஓகே. இல்லைண்ணா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பேசும்போது 1500 பேருக்கு சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொல்லும்போது ஒரு 3000 பேர் 3500 பேர் சாப்பிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட அப்படியே டபுள். அண்ட் மெனுவும் நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்கு, டிஷ்ஷஸும் நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்கு. மெனு சேஞ்சஸ் வந்து நான் போட்ட முடிவு அது. ஓகே. அது வந்து நோ ப்ரைஸஸ்.
அது வந்து 1500 சாப்பிடும்போது வந்து நான் எனக்கு தெரியும் எதாவது நடக்க போகுதுன்ட்டு. பட் நான் அவர்கிட்ட சொல்லவே இல்லை. அவங்களும் ஓகே நீ என்ன பாட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்போ சொல்லிட்டாரு. நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட. அதுதான் முடிஞ்சிருக்கு. நீங்க முடிஞ்ச ஃபங்க்ஷன். ஓகே. எப்படிண்ணா இருக்கு? இப்போ வந்து அந்த கல்யாணம், பெரிய கல்யாணம் எல்லாரும் வரப்போறாங்க. நல்லா சமைக்கணும். பயங்கரமா எல்லாருக்கும் சர்வ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு, இப்போ முடிஞ்சிருச்சு ஒரு வழியா. எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டு போய் வாழ்த்தியிருக்காங்க அப்படின்னும்போது, இப்போ எப்படி இருக்கு? நான் பொதுவாகவே ஒவ்வொரு கல்யாணத்தையும் என்னோட கெஸ்ட்டு வந்து நல்லா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். விஐபினாலும் சரி, நார்மலும் சரி. எனக்கு எல்லாமே ஒரே கஸ்டமர் தான். அதனால் அந்த கல்யாணத்தை வந்து ரொம்ப நான் எதிர்பார்க்கல. ஆனால் நல்லா பண்ண ஆசைப்பட்டேன். இந்த கல்யாணத்தை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக போகணும் நல்லா பண்ண ஆசைப்பட்டேன் தவிர எனக்கு எல்லா கஸ்டமரும் ஒரே கஸ்டமர் தான். அண்ணன் என்ன சொன்னால் பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. நீ பார்த்துக்க வைரமுத்து, நான் வரமாட்டேன், நீ தான் பார்த்து. அதனால் எல்லாமே நான் முடிவு பண்ணிக்கிட்டேன். அவர் பர்மிஷன் முடிவு பண்ணேன். ஆனால் எல்லா கஸ்டமரும் ஒரே கஸ்டமர் சர்வீஸ் அது மாதிரி பண்ணி முடிச்சாச்சு. இதை 3000 பேர் 5000 பேர் தான் சமாளிச்சிருப்போம். சர்வீஸ் அது மாதிரி பண்ணியிருப்போம். நான் அதுக்கேற்ற மேம் பண்ண கொண்டு வந்து வச்சிட்டேன் மண்டபத்துக்குள்ள. ப்ரீ பிளான்டா இருந்திருக்கீங்க என்னென்ன பண்ணணும். 100% ஃபீல் பண்ணிட்டேன். 9th நைட்டே ஒரு வாட்டி ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துட்டேன், மண்டபத்தை பார்த்துட்டேன். ஓகே. அப்போவே இந்த பேனர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நான் கொஞ்சம் கிளியர் ஆகிட்டேன். 10th மார்னிங் நானே போய் 10 மணிக்கு உட்காந்துட்டேன். பூஜை பண்ண உட்காந்துட்டேன் 10 மணிக்கு. ஈவினிங் ட்ரெஸ் மாற்றி திருப்பி ஈவினிங் 10 மணிக்கு வீட்டுக்கே வந்தேன். ஸோ அந்த பிளானிங் நான் உள்ளே பண்ண மண்டபத்துக்குள்ளேயே. ஓகேண்ணா. கிட்டத்தட்ட இப்போ நம்ம சினிமா செலிபிரிட்டிஸோட கல்யாணம் அப்படின்னால நிறைய விஷயங்கள் பேசுவோம். ஸோ இத்தனை பேருக்கு சாப்பாடு செஞ்சாங்களா, இவ்வளோ கிலோ வந்து சமைச்சாங்களா அப்படின்ட்டு. அந்த மாதிரி கிங்காங் அண்ணன் அவங்களுடைய மகள் கல்யாணத்துக்கு எவ்வளோ சமைச்சிங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதான் 2000 3 பேர் சமாளிச்சிருப்பேன். 3000 பேருக்கு. அதான் அந்த கிலோ கணக்குல சொல்லுவாங்க. அரிசி எத்தனை கிலோ? எப்பவுமே சாப்பாடு விஷயம் கணக்கு பார்க்கக்கூடாது. ஓகே. நான் கணக்கு பார்க்க மாட்டேன். எனக்கு என் மாஸ்டர் தான் சொன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷனு இது கொஞ்சம் நாள் டிஃப்ரெண்டாக வரப்போ நினைக்கிறேன். சாப்பாடு ஏற்றி போட்டுருங்க. ஓகே. சாம்பார் சாதம் ஏற்றி போட்டு பிரிஞ்சி ஏற்றி போட்டுருங்க. சப்பாத்தி நாங்கள் என்ன பண்ணோம்னா மாவு இருக்கும். அப்போ போட்டுன்னு இருப்போம். ஊற்றா பார்த்து மாவு அரைச்சி வச்சிரும். அப்படி தான் பண்ணுவோம். நம்ம கிலோ கணக்கு சொல்லி கணக்கு பார்த்து வியாபாரம் பண்ண மாட்டோம். நம்ம கஸ்டமரை பார்த்தா பிடிச்சா அவ்வளோதான், புரிஞ்சிச்சு அவ்வளோதான். இவ்வளோ ஆர்டிஸ்ட் வர போகிறாங்க. கிங்காங் அண்ணன் வந்து சோஷியல் மீடியாவில் வீடியோஸாக போட்டுட்ருக்காரு. இவங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்தா அவங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்ததெல்லாம் வந்து வீடியோஸாக வந்து போட்டிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க வராங்க, நீங்கள் தான் மெனு சேஞ்ச் பண்ணீங்க. சேஞ்ச் பண்ணும்போது தெரியும், நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ இந்த ஆக்டருக்கு வந்து இந்த டிஷ் பிடிக்கும்னு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு இன்டர்வியூலையோ இல்லை சோஷியல் மீடியாவில் ஸோ இவங்க வராங்க, அப்போ அவங்களுக்கு இந்த டிஷ் பிடிக்கும், இதை நம்ம செய்வோம், அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணி அந்த மாதிரி என்ன கண்டிப்பாக எனக்கு வந்ததே கிடையாது. ஓகே. அவங்க என்ன பிடிப்பாங்க எனக்கு தவிர நான் போகிற சாப்பாடு எல்லாத்துக்கும் பிடிக்க மாதிரி செய்யணும் தவிர ஒருத்தவங்களுக்கு பிடிக்க செய்ய மாட்டாங்க. நான் போகிற சாப்பாடு 3000 போகிறோம் 2500 அது பிடிச்சாகணும். அதில் 3000 பேர் 1000 பேர் பிடிக்காம பின்னு போட மாட்டேன். அதனால இந்த ஸ்வீட் நான் கொண்டு வந்தேன். இந்த ஸ்வீட் வந்து யாரும் சாப்பிடலாம், ஆக்டர்ஸ் குழந்தைங்க சாப்பிடலாம், எல்லாத்தையும் பிடிச்ச ஸ்வீட் இது. அதெல்லாம் இந்த மாதிரி நான் கொண்டு வருவேன். ஆக்டர்ஸ் தனியாக கொண்டு வர முடியல. ஸ்வீட்ஸ் 10 பேரை 10 ஐட்டம் கொண்டு வர முடியல உள்ள. அதான் இப்படி தான் பிளான் பண்ணியிருந்தேன். கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இப்போ கிங்காங் அண்ணன் என்ன சொன்னார்? கிங்காங் அண்ணன் டயர்டாக போய் படுத்துறா. நீங்கள் நைட்டு 11 மணிக்கு தம்பி காலை பேசுகிறாங்க. நேற்று வெள்ளிக்கிழமை அண்ணன் பேச மாட்டேன். இனிமேல் நைட்டு பேசணும். இனிமேல் தான் பேசணும். உங்கள் பசங்க என்னென்ன சொன்னாங்க? ஏன்னா வந்து 15 வருஷமா ஃபீல்டில் இருக்கீங்க, நிறைய கல்யாணம் மாஸ் க்ரௌட் எல்லாமே பண்ணிட்டு இருப்பீங்க. பட் இது வந்து எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ உங்கள் பசங்க உங்கள் டீம் என்ன சொன்னாங்க? அண்ணன் பயங்கரமாக பண்ணிட்டேன் அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அண்ட் நீங்களும் கடைசியாக உட்காந்து சாப்பிட்ருப்பீங்க, ஃபேமிலியும் சாப்பிட்ருப்பாங்க. எப்படி இருந்தது மற்ற இதுக்கு செஞ்சதுக்கும் இப்போ இந்த கல்யாணத்துக்கு சமைச்சதும் எப்படி இருந்தது? அந்த எங்கள் டீம் சமையல் இனிமேல் மாறாது. ஓகே. அது 15 வருஷம் ஒரே அது மாறாது. சமையலும் மாறாது, டேஸ்ட்டும் மாறாது. எங்கள் டீம் என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் நல்லா பயங்கரமாக போச்சுன்னா, ரொம்ப கூட்டமாக இருந்ததுன்னா சமாளித்து போட்டோன்னா அப்படி தான் சொன்னாங்க தவிர மற்றபடி எங்கள் ஆளுங்க வந்து டயர்டே ஆக மாட்டாங்க. ஓகே. ஏன்னா எங்கள் ஆளுங்க அப்படிப்பட்ட ஆளுங்க தான் எல்லாமே. எங்கிட்ட இருக்கிறவங்க எல்லாமே வெல் எக்ஸ்பீரியன்ட், வெரி சூப்பர் இருப்பாங்க. எல்லாமே நம்பி விட்டு போகலாம். அவங்களே சர்வீஸ் எல்லாம் பார்த்துப்பாங்க. அவங்களும் சொன்னால் நல்லா இருந்ததுண்ணா, சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணாங்கன்னா அப்படி தான் சொன்னாங்க எங்கள் ஆளுங்க. ஓகேண்ணா. நேரத்திற்கு ரொம்ப நன்றி. நன்றி. ஸோ நிறைய விஷயங்கள் சமையல் பற்றி பேசணும்னு நினச்சேன், எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி. அண்ட் இந்த கிங்காங் அண்ணனுடைய மகள் கல்யாணத்துக்கு நீங்கள் சமைச்சதுக்கப்புறம் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க அதை பற்றி. ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்தும் இன்னும் பெரிய ஆட்களுக்கு, ஆனால் உங்களுக்கு அது இல்லை, எனக்கு எல்லா கஸ்டமரும் ஒரே கஸ்டமர். 8 மாதம் அண்ணன் சீமந்த ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க, அப்போ பார்த்துலாம் மீட் பண்ணிடலாம். அடுத்த 2 வருஷம் அண்ணன் பர்த்டே ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க, அது மீட்லாம். ஓகே. நன்றி. நன்றி.